Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நேற்றைய நாட்களில் தேவன் உபவாச கூட்டத்தை தேவன் நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த நாட்களை கொடுத்த கிருபைக்காக தேவன் நன்றி சொல்வோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இதே நேரத்தில் 8:30 மணிக்கு கனடா நேரத்தின்படி நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கனடாவில் டைம் மாற்றுகிறார்கள். அது ஒரு நாள் ஒரு அவர் முந்தி வருகிறது. ஸோ ஆகவே 8:30 இன்றைய நாட்கள் 8:30 இருந்தால் வருகிற நாட்கள் 7:30 அது மாறும். நாங்கள் ஆனால் 8:30 கனடாவில் இருக்கும். இந்த ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகளுடைய டைமுகள் மாற்றமடையும். ஸ்ரீலங்கா அல்லது யூரோப்பில் பார்க்குற பிள்ளைகள் அது மாற்றமடையும். 1 hour மாற்றமடையும். எங்களை ஆராதனை வருகிற சண்டே நெக்ஸ்ட் சண்டே 8:30 சர்வீஸ். இந்த நாட்களில் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கண்ணு செல்ல போகிறோம். தேவனுக்கு பிரியமாகவே நாங்கள் அதிகமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களில் தேவன் கடந்த வாரம் நாங்கள் என்னத்தை பார்த்தோம்? தேவன் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையாக இருந்து இந்த உலகத்தை அவர் ஞானமாக படைத்தார். வார்த்தை அந்த உலகத்தை படைத்தார். இன்றைய நாட்களில் தேவனுக்கு பிரியமாகவே இன்றைய நாட்களில் தேவன் இந்த பந்தியை கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். அந்த பந்தியில் பங்கு பெற்றும்படியாக தேவன் நம்மளை அழைத்த கிருபைக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைய பந்தியை தேவனுடைய 2வது வருகையே நமக்கு நினைவு கூறுகிறதா இருக்கிறது. ஆமென். இதை நினைவு கூறுங்கள் என்று தேவன் சொல்லிவிட்டு போனார் அவருடைய வருகையை குறித்து. வெண்டைய நாட்கள் நாங்கள் பாசிக்க தேவனு பிரியமாவளே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்போ அதுக்கு எதிர்ச்சொல்லு, விசுவாசிக்காதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான், தீர்க்கப்பட்டாச்சு. தேவனுக்கு பிரியமாவளே. அப்போ இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் ஒரு மெயினான ஒரு ஆள். ஆமென். இந்த உலகத்துக்கு தேவனுக்கும் பிதாவுக்கும் மனுஷனுக்கும் நடுவே கர்த்தரைத்தான் தேவன் நிறுத்தினார். ஆமென். அப்போ அந்த விசுவாசம் அவர் மேலே நான் வைக்கிற விசுவாசத்தினால நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படேன்னு சொன்னால் நியாய தீர்ப்பின் நாட்கள். அந்த நாட்களில் நாம் இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசத்தின் ஊடாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அமையமாக இருந்தால் தேவனுடைய சமூகத்துக்கு நம்மளை அழைத்து செல்லுகிறார். இல்லை என்று சொன்னால் ஆக்கினை தீர்ப்பு எப்படி என்று சொன்னால் நரக ஆக்கினை தீர்ப்பு. நரகத்தில் தள்ளப்படுகிற நாட்களை தேவன் நமக்கு குறித்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமாகல இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்காவிட்டால், if you don't believe in Jesus Christ, உங்களுக்கு அந்த ஆக்கினை தீர்ப்புங்கிறது தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கு. நமக்கு விசுவாசிக்கிறவனுக்கு அது அல்ல என்று சொல்லப்படுகிறது. ஆனால் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நாம் தேவனுடைய காரியங்களை அவருக்கு பிரியமாக வாழாவிட்டாலும் நம்முடைய ஆக்கின தீர்ப்பு நமக்கு நியமிக்கப்பட்டு நாம் படிப்போம். யோவான்களின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிப்புமா இருந்தால் தேவனுடைய பிரியமாவளே. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. தேவனுக்கு பிரியமாக தேவனை விசுவாசிக்காதவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. எப்போ என்று சொன்னால் நம்முடைய நியாய தீர்ப்பின் நாட்கள் வரும்போது அந்த ஆக்கினை தீர்ப்பு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு கடந்து போயிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை பாருங்கள். அப்போ இங்கே 2 விதமான தெரிவு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 விதமான சாய்ஸ். we have 2 choice. தேவனுக்கு பிரியமாவலே. இப்போ 2 விதமான சாய்ஸ், 2 விதமான தெரிவு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. எதை நாம் தெரிகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படுகிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தெரிகிறோம் என்கிறத வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படுகிறது. அது நல்லதாக இருக்கலாம், இல்லது கூடாதாக இருக்கலாம். அப்போ தெரிவு தான் முக்கியமாக இருக்கு இங்கு. அப்போ இயேசுவை விசுவாசித்து அவரை
அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன் உண்டு என்று நான் விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பின்தொடராக இருந்தால் அது என்னுடைய சாய்ஸ். தேவனுக்கு பிரியமாவளே, இயேசுவை விசுவாசியாவிட்டால் ஆக்கின தீர்ப்பு நமக்கு உண்டு. அதில் நம்முடைய தீர்ப்பு தான் இருக்கிறது. அப்போ நான் எடுக்கிற தீர்மானம் தான் என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நான் போக வேண்டிய பாதையை நான் எடுக்கிற தீர்மானம் தான் என்னுடைய டெஸ்டினேஷன். நான் போக வேண்டிய சேர் இடத்தை என்னுடைய வார்த்தை தான் என்னுடைய எடுக்கிற தீர்மானம் தான் நிர்ணயிக்கிறது. மற்றவர்களை நாம் குறை கூற முடியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியங்களுக்கு நான் எடுத்த தீர்மானத்தின்படி வைத்து பார்த்தால் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பொறுப்பாளி நான். அவனுக்கு பிரியமாவளே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆக்கினை தீர்ப்புக்கு நீ உட்பட மாட்டாய் என்று சொன்னால் அடுத்தது நித்திய ஜீவனுக்கு நீ கடந்து செல்கிறாய். இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்காவிட்டால் ஆக்கினை தீர்ப்புக்கு நீ உட்படுவாய். தேவனுக்கு பிரியமாவளே, அப்போ அது நரக ஆக்கினைக்குள் நம்மளை கொண்டு செல்லுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காவிட்டால் நாங்கள் பார்க்கிறோம் பாவம் எங்களை மேற்கொள்கிறது. அவனுக்கு பிரியமாவளே, அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவன் எங்களுக்கு அந்த பரிபூரணமான ஒரு விடுதலையை, பரிபூரணமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கட்டுகிறார். அவனுக்கு பிரியமாவளே, இன்றைக்கு அதிகமானவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதில்லை. அதிகமாக இந்த உலகத்தில் நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. சில பேர் அவர்கள் சொல்லலாம் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தான் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீ அதாவது உன்னுடைய படிகள் ஏறிக்கொண்டு போகிற உன்னுடைய வாழ்க்கையில் அவரை விசுவாசிக்கும் போது முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பாவம் என்றிலிருந்து நான் விடுதலை ஆகிறேன். அவனுக்கு பிரியமாவளே, பாவம் என்ற ஒரு காரியத்திலிருந்து தேவன் எங்களை விடுதலை ஆக்குகிறார். அவருடைய நாமத்தினால என்னுடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அவருடைய நாமத்தினால நான் பிதாவிடத்தில் சேரக்கூடிய எனக்கு வழியை தேவன் உண்டு பண்ணி வைக்கிறார். தேவனுக்கு பிரியமா, அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய அன்பை பெறுகிறோம், அவருடைய இரக்கத்தை பெறுகிறோம், பாவ மன்னிப்பில் நாம் விடுதலை ஆகிறோம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிதாவோடு நான் மரித்ததுக்கு பிறகு இன்றைக்கு பாருங்கள், மரணம் என்று சொன்னால் எல்லோருக்கும் ஒரு விதமான பயம். நேற்றைய நாட்கள் நான் ஒரு ஃபியூனலுக்கு போயிருந்தேன். எனக்கு அருமையான ஒரு நண்பனாக இருந்தார். 20 வருஷத்துக்கு மேலாக அவர் எனக்கு தெரியும். அவருடைய மரணம் எனக்கு பல கேள்விக்குறிகளை உண்டாக்கினது. இந்த வாழ்க்கையில் நாங்கள் வாழுகிறோம், மரணம்ங்கிறது எப்போவும் நம்மளை சந்திக்கும் ஒரு நாள். தேவனுக்கு பிரியமாவளே, ஒரு நாள் அது எப்பையும் சந்திக்கும். அவருடைய மரணத்தில் இருந்து நான் கற்றுக்கொண்டதுன்னு சொன்னால் இந்த வாழ்க்கையில் நாம் தேவனோடு அதிக நெருக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். நான் அவரை அதிக நாட்களாக காணவில்லை என்று நானும் என் மனைவியும் அவரை பார்க்க போனோம். அவருடைய வீட்டில் அவர் நல்ல மாதிரி கதைத்தார். அப்போது எனக்கு சரியான சந்தோஷம். அவரை கண்டு கதைத்த போது அவர் நேற்றைய நாட்களில் அவருடைய ஜீவன் முடிந்து விட்டார். தேவனுக்கு பிரியமாவளே, அப்போ நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு மரணம் எங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணாத ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா மனதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாக்கு தத்தங்கள் நமக்குள்ளே இருக்கிறபடியால் அது நம்மளை எப்போ உயிரோடு வைத்திருக்கிறது. நான் மரித்தாலும் என் தேவனை சந்திப்பேன் என்ற ஒரு உயிரோடு இருக்கிறது. ஒரு போதவர் பேசும்போது எனக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னால், ரோஜர்ஷாப் என்ற ஒரு போதவர், இங்கிலீஷ் போதவர் பேசும்போது சொன்னார், நீ மரித்தால் முழிக்கிறது உன்னுடைய சமூகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதுதான் உண்மை. தேவனுக்கு பிரியமான நாங்கள் மரிக்கிறது, பவுல் சொல்றார், நாங்கள் மரிக்கிறது நித்திரையாகிறோம் என்று சொல்லி. He don't mention it's a death, he says it's sleeping, right? நித்திரையாக நித்திரை கொள்ளுகிறோம். அவர் என்ன சொல்றான்னு சொன்னால், நீ நித்திரை கொண்டு முழிக்கும் போது உங்களுடைய சமூகமாக இருக்க வேண்டும். அதான் நம்முடைய வாழ்க்கை. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. தேவனுக்கு பிரியமாவளே, அப்போ இயேசு கிறிஸ்துவை அதாவது அவரை விசுவாசிக்கணும், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசாதவனும் தேவனுடைய ஒரே பிரான குமாரனுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவனா இடாதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்காவிட்டால், அவரை சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவரே என் வாழ்க்கைக்கு வழி என்று நீ சொல்லாவிட்டால், என் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு பூமியில் அதிகாரம் உண்டு அவர் சொன்ன வார்த்தையை நீ விசுவாசிக்காவிட்டால், you death, you finish. தேவனுக்கு பிரியமாவளே, அதான் தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவை நீ விசுவாசிக்காதபடியினால் நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. அப்போ
கடைசி காலங்கள் மரணம் என்று நாங்கள் பார்க்கும்போது அதற்கு பிறவர காரியங்களில் நாம் என்ன சொல்கிறோம் சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தோல்வியில் முடிந்துவிடும். தேவனுக்கு பிரியமான. அப்போ எப்படி நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் போது தான் அதில் இருந்து வெளியேற. அப்போ ரெண்டு விதமான தெரிவை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறான்னு சொன்னார். நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறியா இல்லை விசுவாசியாமல் போறியா? தேவனுக்கு பிரியா. விசுவாசம் என்று சொன்னால் என்ன? நம்பிக்கை. ஆமென். அவர் மேல வைக்கிற நம்பிக்கை தான் உன்னுடைய நித்திய ஜீவனுக்கு வழியாகிறது. தேவனுக்கு பிரியமாக. அவர் மேல வைக்கிற நம்பிக்கை தான் உன்னுடைய நித்திய ஜீவனுக்கு திறப்பாகிறது. அவர் மேல வைக்கிற நம்பிக்கை தான் அதாவது பரலோகத்தின் வாசலை தட்டக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு நிறுத்துகிறார். தேவனுக்கு பிரியமாக. அப்போ நாங்கள் பார்ப்போம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்ல சொன்னால் 1 John chapter 4 verse 9 என்ன சொல்ல சொன்னால் தேவனுக்கு பிரியமாவலே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொன்னால் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அதில் வசனம் என்ன சொல்லணும் சொன்னால் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. தேவனுக்கு பிழைப்பென்று சொன்னால் பிழைக்கும்படி என்றால் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுவது. இவன் பிழைத்தானப்பா என்று சொன்னால் நல்ல ஒரு அக்ஷரம் பட பார்த்து தப்பி போனான்னு சொல்லி தேவனுக்கு பிரியமாக. அப்போ நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் யோவான் எழுதுகிறார் தம்முடைய அதாவது தம்முடைய ஒரே பேரான குமாரனால் நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினார். தேவனுக்கு பிரியமாவல. அப்போ பிதாவானவர் ஏன் குமாரனை அனுப்பினார்? தேவனுக்கு பிரியமாவல. அங்கே பிதாவும் குமாரனும் என்று ஒன்று அல்ல. அதாவது இயேசுதான் தெய்வம், இயேசுதான் பிதாவான் நாங்கள் போன வாரம் பார்த்தோம். தேவனுக்கு பிரியமாவல. அப்போ இயேசு மனிதனாக பாருங்கள் வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தது என்று யோவான் 1:14 சொல்லுகிறது இல்லையா? யோவான் 1ஆம் அதிகாரம் 14 என்ன சொன்னால் வார்த்தை மாம்சமாகி பூமிக்கு வந்தது. அப்போ அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. தேவனுக்கு பிரியமான. அப்போ தேவன் என்ன செய்தார்னு சொன்னால் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்ததற்கு காரணம் என்னன்னு சொன்னால் நான் தப்பித்துக் கொள்வதற்கு, என்னுடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு. தேவன் பிரியமா. அப்போ நாம் புதியதொரு வாழ்க்கையை பெறும்படிக்கு நாம் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கும் போதுதான் நமக்கு புதிய பாதைகளை தேவன் திறக்கிறார். இயேசு கிறிஸ்து மேலே நீ எவ்வளவு தூரம் நம்பிக்கை விசுவாசம் வைக்கிறியோ அவ்வளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பாதைகள் திறக்கப்படுகிறது. தேவனுக்கு பிரியமான புதிய பாதையை தேவன் காண்பிக்கிறார். என்னை சுற்றி 4 பக்கமும் ஒரு விதமான ஒரு கூடு போடப்பட்டிருக்கிறது. இரும்பால் அடிக்கப்பட்ட ஒரு கூடு என்னை சுற்றி போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் இருந்து நான் தப்பித்துக்கொள்ள என்னால் முடியாமல் இருக்கிறது. அவனுக்கு பிரியமாவளே என்னை சுற்றி 4 பக்கம் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. அதை விட்டு நாம் வெளியேறி சொந்தமான ஒரு காற்றை நான் சுவாசிப்பதற்கோ இல்லை சொந்தமாக நான் வாழ்வதற்கோ என்னால் முடியாமல் இருக்க காரணம் என்னன்னு சொன்னால் என்னை சுற்றி போட்ட அந்த விலங்குகள். தேவனுக்கு பிரியமாவளே என்னை சுற்றி போட்ட இரும்பு கூடாரத்திலிருந்து என்னால் தப்பிக்க முடியாது, வெளியேற முடியாது. ஆனால் எனக்கு வெளியேறி சுதந்திரமான ஒரு காற்றை நான் சுவாசிக்க, சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு எனக்கு விருப்பமாக இருக்கிறது. ஆனால் எனக்கோ என் வாழ்க்கையில் தடைகளாக இருக்கிறது. நான் வெளியேறுவதற்கு பாதைகள் இல்லாமல் இருக்குது. அவனுக்கு பிரியமாவல. ஆகவேதான் நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் நித்திய ஜீவனுக்குள்ள நீ கடந்து செல்கிறாய். தேவனுக்கு பிரியமாவல. ஆனால் என்னால் முடியும். அப்ப இயேசு சொன்ன என்ன சொன்னால் அவரால் முடியும் என்று சொல்லி he said he can do it. அவரால் அது முடியும். தேவனுக்கு பிரியமாவல. அதாவது பாவம் என்ற சிறையில் இருந்து என்னை வெளியேற்றுவதற்கு, தன்னோடு அவர் என்னை வைத்துக் கொள்வதற்கு, நித்திய ஜீவனை காண்பிப்பதற்கு, பிதாவுக்கு அருகில் என்னை கொண்டு போவதற்கு அவரால் மட்டுமே முடியும். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அவனுக்கு பிரியமாவது. அப்போ என்னை சுற்றி உள்ள அந்த விலங்கை உடைப்பதற்கு, என்னை சுற்றியுள்ள அந்த இரும்பு கூடாரத்தை பெயர்த்து என்னை வெளியேற்றுவதற்கு யாராலும் முடியாது. அவனுக்கு பிரியமாவது. ஏனென்றால் அது போடப்பட்டது சாத்தானால போடப்பட்டது. அவன் போட்ட அந்த உறுதியான அந்த கூடாரத்தை யாராலும் இலகுவாக பெயர்க்க முடியாது, இலகுவாக அதை உடைக்க முடியாது. அவனுக்கு பிரியமாவது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஏனென்றால்
அவன் தேவனுடைய நாமத்தை கேள்விப்பட்டவுடனே அவனுடைய 2 கால்களும் ஒன்றோடு ஒன்று அடிபடுகிறான்னு வேதம் சொல்லுகிறது. ஏண்டா அவன் அவருக்கு தான் பயப்படுகிறான். தேவனுக்கு பிரியமா. மற்றபடி அவன் யாருக்குமே பயப்படுவதில்லை. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் எந்த தேவர்களை கூப்பிட்டாலும் அவனுக்கு அதை பற்றி கவலை. அவன் என்ன சொல்றான்? இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும் என்று சொல்றான். அவன் எல்லாரையும் தெரியும். நீங்கள் யாருன்னு அவன் கேட்கிறான். ஆரட்ட மந்திரவாறு கேட்கிறான். தேவனுக்கு பிரியமா. அப்ப he knows everybody. ஆனா எப்ப இயேசு என்ற நாமத்தை பேரை நாங்கள் பாவிக்கிறோமோ அந்த நாட்களில் தான் சத்ருவாண்ட கையிலிருந்து நான் விடுதலை ஆகிறேன். தேவனுக்கு பிரியமாவளு. அப்ப பாவம் என்ற சிறையில இருந்து என்னை வெளியேற்ற, என்னுடைய நித்திய ஜீவனுக்குள் என்னை கடந்து செல்ல, என்னோட பிதாவுக்கு அருகில் என்னை கொண்டு போய் நிறுத்த இயேசுவால மட்டும்தான் முடியும். தேவனுக்கு பிரியமாக இந்த உலகத்தில் யாராலும் முடியாத ஒரு காரியம் அது. ஆமென். ஏனென்றால் அவர் தேவனாக இருக்கிறார். அவர் தேவனாய் இருக்கிறார். தேவனுக்கு பிரியமாக. அப்போ இந்த உலகத்தில் இருந்து நான் சுதந்திரமான பாவத்திலிருந்து விடுதலையாகி நான் சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேணும் என்று சொன்னால் நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாத்தான் அது உனக்கு நடக்கும். இல்லை என்றால் நடக்காத ஒரு காரியம். நீ எத்தனை தேவர்களை 30 தேவர்களை நீ வணங்கினால் கூட உன்னுடைய வாழ்க்கையில் விடுதலை வருவதில்லை. நீ எவ்வளவு விதமான தெய்வங்களை உருவாக்கி உன் கையால் உனக்கே தெய்வங்களை உருவாக்கி நீ வழிபட்டாலும் அது உன்னை காத்துக்கொள்ளாது. அவனுக்கு பிரியமான. ஏனென்று சொன்னால் நான் உயிரோடு இருக்கிற எனக்கு உயிரற்ற ஒரு பொருளிடத்தில் நான் இதை கேட்பேன். அவனுக்கு பிரியமாவளே. நான் உயிரோடு இருக்கிற எனக்கு உயிரற்ற ஒரு பொருளிடத்தில் என் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை எப்படி நான் அறிந்து கொள்வது? அவனுக்கு பிரியமாவளே. அப்போ கர்த்தரா இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு பிரியமாவளே. அப்போ நான் சொன்னது போல தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினது காரணம் என்னென்னு சொன்னால் நானும் நீங்களும் பிழைக்கும்படியாக. எந்த பிழைப்புக்காக? அதாவது நித்திய ஜீவனை பெறும்படியாக. தேவனுக்கு பிரியமாவளே. அப்போ நாங்கள் பார்ப்போம், இங்கே இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாய். இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசியாக விட்டால் நீ தீர்க்கப்பட்டாய். தேவனுக்கு பிரியமாவளே. அப்போ ஏற்கனவே அந்த கதை முடிந்து விட்டது. எதென்று சொன்னால் நான் நித்திய ஜீவனை அடைவதற்கோ பிதாவிடத்தில் செல்லுவதற்கோ நான் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாராலும் போக முடியாது என்று நீ அறிந்து வைத்திருக்கிறாய். இப்போ ஆனால் விசுவாசிக்கவோ இல்லை அவர் மேல் நம்பிக்கை வைக்கவோ உனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. தேவனுக்கு பிரியமாவளே. ஆனால் அது எவ்வளவு காலம் நம்மோட தொடர்ந்து வரும்? நம்முடைய ஜீவியம் சடன்லியாக முடிகிற ஒரு வாழ்க்கை இது. நாங்கள் பிறக்கும்போது யாரும் எங்களுக்கு சொல்லவில்லை இந்த நாட்களில் நீ இறப்பா என்று சொல்லி. அப்போ இறப்புங்கிறது நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அது எப்போ நடக்கும்னு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் நாளைக்கு விசுவாசிப்பேன், வாரம் விசுவாசிப்பேன், அப்படி நம்முடைய வாழ்க்கையில் சொல்லி கொண்டு போகும்போது நம்முடைய காலங்களும் முடிகிற நாட்களாக தேவனுக்கு பிரியமாகும். அப்போ இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து அவருடைய நாமத்தினால நீ பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறுவாயா இருந்தால் உன்னுடைய நித்திய ஜீவனுக்கு தேவன் ஒரு முத்திரையை அங்கு பதிக்கிறார். தேவனுக்கு பிரியமாவளே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அந்த சிறை என்ற பாவ சிறையிலிருந்து என்னை விடுதலையாக்க பவுல் என்ன சொல்லுகிறார்? இந்த பாவ சிறையிலிருந்து என்னை விடுதலையாக்க யாரால கூடும் என்று சொல்லி பவுலே சொல்லுகிறார். எத்தனை காரியங்களை தன்னுடைய கையால் செய்த அந்த வல்லமுள்ள ஊழியக்காரனாகிய பவுல் அடிகளார் என்ன சொல்றாருன்னு சொன்னால் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை யாரும் விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி அவரால் கூட முடியாது. ஆனால் அவரை நாங்கள் நடுக வளைச்சிக்கிட்டு இருக்கிறோம், கண்ணாடிக்குள்ளே வச்சுக்கணும். தேவனுக்கு பிரியமாவளே. ரைட். அவரே சொல்லுகிறார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை யாரும் விடுதலையாக்குறேன்னு சொல்லி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாவளே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்போ நாம் பார்க்க தேவனுக்கு பிரியமாவளே, நாம் நீதிமானாக இருக்கும்போது கர்த்தர் நமக்காக ஒரு நாள் மரிக்கவில்லை. இந்த உலகம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாவளே, ஒரு மனிதன் நீதிமானாக இருக்கும்போது, நான் பரிசுத்தவானாக இருக்கும்போது, நீதிமானாக இருக்கும்போது, நல்லவனாக இருக்கும்போது கர்த்தர் எனக்காக மரிக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையை அவர் பார்த்து எனக்காக மரிக்கவில்லை. நான் படிப்போம் அந்த வசனத்தை. ரோமர் சுவிசேஷம், ரோமர் நிறுவம் 5
5ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிப்பீங்க இருந்தால் ரோமர் 5 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படிப்பேன் இருந்தால் அது அவனுக்கு பிரியமாவளே, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒரு வேளை ஒருவன் மரிக்க துணிவான். 8ஆம் வசனம் சொல்லி சொன்னால், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணாது அவனுக்கு பிரியமாவல. அப்ப நாம் நல்லவராக இருக்கும் போது தேவன் நமக்காக மரிக்கவில்லை, ரைட்? அல்லது நீதிமானாக இருக்கும் போது தேவன் நமக்காக மரிக்கவில்லை. நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவன் மரித்தார். இதைத்தான் சொல்ற தேவனுடைய நீதி என்று சொல்லி. அதை வேதம் எப்படி சொல்லணும்? தேவ நீதி என்று சொல்லுகிறது. இப்போ தேவ நீதிக்கும் மனித நீதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மனித நீதி என்ன சொல்லுது என்று சொன்னால், நான் செய்த பாவங்களை சுட்டி காட்டுவது மனித நீதி. நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து நான் எப்படி இருந்தேனோ அப்படியாக என்னை அழைக்கிறது தேவநீதி, தேவனுக்கு பிரியமாவல். அப்போ 2 நீதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மனிதன் என் பாவத்தை எப்பவுமே பார்ப்பான், கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தருக்குள்ள நாம் பருவமாக இருந்தால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அவருடைய நாமத்தினால. அப்போ வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம், நான் ஆழ்கடலில் எறிந்து விட்டேன் என்று சொல்லி. அப்போ ஆழ்கடலில் ஒரு பொருளை நான் எறிவனாக இருந்தால் அது எங்கே போகுது, எப்படி போகுது, எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அதை யாரும் தேடி எடுக்கவும் முடியாது. அதான் கர்த்தர் ஆழ்கடலில் எறிந்து விட்டேன். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்ன சொன்னால், அவர் அதாவது நாம் பாவியாய் இருக்கையில் கர்த்தர் நமக்காக மரித்தார். அது அவனுக்கு பிரியமானது. ஆகவே தான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தர் மேலே விசுவாசம் வையுங்கள், இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வையுங்கள், அவர் மேலே நம்பிக்கை வையுங்கள். அவர்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசானாகவும் நல்ல ஆசிரியனாகவும் நல்ல நண்பனாகவும் நல்ல தோழனாகவும் நம்முடைய வழிகாட்டியாகவும் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அது அவனுக்கு பிரியமானது. அப்போ அவர் மேலே நாம் நம்பிக்கை வைப்பனாக இருந்தால், நம்பிக்கை வைத்து நான் ஓடுவனாக இருந்தால், என்னுடைய நியாய தீர்ப்பின் நாட்களில் நித்தியமான ஜீவனுக்குள்ள கர்த்தர் நம்மளை வழிநடத்துகிறார். தேவனுக்கு பிரியமானது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்காவிட்டால் நியாய தீர்ப்புக்கு நீ உட்பட்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய நாமத்தினால் என்னுடைய வாழ்க்கையில் சகலம் நமக்கு உண்டாகும் என்று விசுவாசிக்க வந்தவனுக்கு பிரியமாவல. அப்போ நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் நல்லவராக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக எனக்காக மரிக்கவில்லை. நான் நீதிமானாக இருக்கும்போது கர்த்தர் எனக்காக மரிக்கவில்லை. நான் பரிசுத்தமானாக இருக்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்காக மரிக்கவில்லை. நான் பாவியாக இருக்கும்போது மரித்தார். நான் பாவம் செய்து கொண்டு இருந்தபோது எனக்காக மரித்தார். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றான்னு சொன்னால், நீ இடத்துல வா, உன்னுடைய பாவங்களை நான் ஒரு நாளும் பார்க்க மாட்டேன். மனித நீதி என்ன சொல்லுது என்றால், அவன் நீங்க 25-30 வருடத்துக்கு மேல் ரட்சிக்கப்பட்டு ஒரு புல விட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் 30 வருடம் கழிஞ்சு கூட அந்த நினைவை மனிதன் வைத்திருப்பான், இவர் இப்படிப்பட்டவர் சொல்லி. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் நான் பாவியாக இருக்கும்போது எனக்காக மரித்தார். ஆமென். அப்போ அந்த மரணம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீ இடத்துல வாவென்று சொல்லி. அப்போ ஒரு அழுக்கான ஆடையோடு நான் வரும்போது கர்த்தர் எங்களை தள்ளி விடுவதில்லை. நீ குளிச்சுட்டு வாவென்று சொல்லி, குளிச்சுட்டு அயன் பண்ணி போட்டுக்கண்டு வா, நான் உன்னை கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லி. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் என்ன சொன்னா, கம் டு மீ, நீ எப்படி இருக்கிறியோ அப்படி என்னிடத்துல வாவென்று சொல்லி. ஆமென். அது தேவ நீதி. நீ எப்படி இருக்கிறியோ நீ அப்படியே வா என்னிடத்துல, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். மற்றவர்கள் பற்றி நீ யோசியாத. தேவனுக்கு பிரியமாவளே, நீ எவ்வளவுதான் அழுக்காக இருந்தாலும், நீ அழுக்காக இருக்கும்போது அந்த கர்த்தர் உனக்காக மரித்தார். என்னுடைய சரணத்திலேயோ என்னுடைய ஆடையிலேயோ அழுக்காக இருக்கு, என்னுடைய உள்ளத்திலேயோ அழுக்கு இருக்கும்போது அந்த கர்த்தர் எனக்காக மரித்தார். தேவனுக்கு பிரியமாவளே, கர்த்தர் என்ன சொல்றான்னு சொன்னால், கம் டு மீ, இடத்துல வா. நீ என்ன விதமாக இருந்தாலும் பிரச்சனை, இடத்துல வா, நான் உன்னை சுத்திகரிக்கிறேன், உன்னை நான் சுத்தப்படுத்துகிறேன். தேவனுக்கு பிரியமாவல். இதுதான் தேவனுடைய நீதி. அது தேவ நீதி என்கிறது வேதம். அப்போ மனித நீதி என்கிறேன்னு சொன்னால், அழுக்கோடு இருக்கிற ஒரு மனிதனை நாம் கிட்ட விடுவதில்லை. தேவனை நம்முடைய கலாச்சாரங்களில் இந்த காரியம் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமாவல். அப்போ கர்த்தருடைய மரணம்
என்னை உயிர்ப்பித்தது தேவனுக்கு பிரியமானவர்களே. அப்போ நாங்கள் நல்லவராக இருக்கும்போதோ நீதிமானாக இருக்கும்போதோ தேவன் நமக்காக ஒரு நாளும் மரித்ததில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, நாங்கள் பாவிகளாக இருக்கும்போது கர்த்தர் எனக்காக மரித்தார். ஆமென். அப்போ நீ எப்படி இருக்கிற இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், அதிகமான மனிதர்கள் நான் பாவம் செய்து விட்டேன், என்னால் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வர முடியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் கூனி குறை இருக்கிறான். கர்த்தர் என்ன சொல்லான்னு சொன்னால், நான் உனக்காக மரித்தேன் என்று சொல்லி, தேவன் நீதி உனக்காக மரித்தது, நீ இடத்துல வா என்று சொல்லி தேவனுக்கு பிரியமானவர்களே. அப்போ நீ கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசத்தின் ஊடாகத்தான் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தேவனுக்கு பிரியமானவர்களே. அப்போ நான் தேவன் என்ன சொல்லணும்னு சொன்னால், ஏசு என்ன சொல்லணும்னு சொன்னால், நீ என்னிடத்துல வா என்று சொல்லி நான் உன்னை தேற்றுகிறேன், நான் உன்னை ஆற்றுகிறேன், உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன், உன்னை கழுவி நான் சுத்திகரிக்கிறேன். எந்த பாவம் என்று சொன்னால் உன் உள்ளத்தில் இருக்கிற பாவத்தை நான் கழுவி சுத்திகரிக்கிறேன். அதை யோவான் சொல்லுகிறார் கிருபாதார பலி என்று சொல்லி. தேவனுக்கு பிரியமாக கிருபாதார பலி என்று சொன்னால் ஆத்துமாவை கழுவும் பலி. இன்றைக்கு எந்த ஒரு மார்க்கத்திலையும் ஒரு மனிதனுடைய ஆத்மா உள்ளத்தை தொட்டு கழுவுறதுக்கு எந்த ஒரு மார்க்கத்திலையும் வழி இல்லை. இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டும்தான் அந்த வழி இருக்கு. ஆமென். அவர் ஊடாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியம் நடைபெற. தேவனுக்கு பிரியமாவல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், கர்த்தரை நீங்கள் விசுவாசியுங்கள், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள், அவரிடத்தில் வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனுக்கு தேவன் வழி ஏற்படுத்துகிறார். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. மரணத்துக்கு பின் வாழ்க்கை பாருங்கள். நீங்கள் கிரேக்க ஃபெலோசபி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த மரணத்துக்கு பின் வாழ்க்கை இல்லை என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கு பிரியமான கிரேக்க தத்துவங்கள் ஃபெலோசபி என்ன சொல்லுகிறது? மரணத்துக்கு பின் வாழ்க்கை இல்லை, இன்று குடிப்போம் நாளை மரிப்போம். இதுதான் அவருடைய தத்துவம். அதுக்காகத்தான் நாங்கள் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து யார் யாருக்கு நல்லா இருந்தார்? கிரேக்கருக்கும் ஜூதருக்கும் நல்லா இருந்தார். ஏன் கிரேக்கருக்கு நல்லா இருந்தார்? கிரேக்கர் உயிர்த்தெழுதலை நம்புறதில்லை. கிரேக்க தத்துவம் உயிர்த்தெழுதல் நம்புவது. கிரேக்க பிலோசபி உயிர்த்தெழுதல் நம்புவதில்லை. அவர்கள் இன்று குடிப்போம் நாளை மரிப்போம் என்ற தத்துவமே அவருடைய வாழ்க்கையில். யூதர்கள் என்ன சொல்றார்கள்? எங்களுக்கு பெண் தெய்வங்கள் இல்லை, எங்களுக்கு ஆண் தெய்வம், ஆகவே நீ தேவனுடைய குமாரன் அல்ல. அப்போ அவர் கேட்க, நீ எவ்வளவு தூரம் எங்களுக்கு இடரல் பண்ணுகிறீர்? தேவனுக்கு பிரியமாவலே. கர்த்தர் கிரேக்கருக்கும் யூதருக்கும் இடரலாக இருந்தான் வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் கிரேக்க தத்துவங்கள் எல்லாம் பொய்யாக்கினார். தேவனுக்கு பிரியமாவலே. ஆகவே தான் நாங்கள் பார்க்குறோம், அத்தனை பட்டணம் எதன்ஸ் பட்டணத்தில் பவுல் மாஸ் மடல் என்று பேசும்போது அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். தேவனுக்கு பிரியமாவலே. புதுவிதமான உபதேசம் என்று கிரேக்கர்கள் அந்த நாட்களில் பவுலுக்கு முன்பாக சொன்னார்கள். சில பேர் கேட்டார்கள், சில பேர் இன்னொரு நாள் கேட்போம் என்றார்கள். தேவனுக்கு பிரியமாவலே. ஏனென்று சொன்னால் உயிர்த்தெழுதலை கிரேக்கர்கள் நம்புவதில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை எது? உயிர்த்தெழுதல் தான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், ஆகவே நானும் அவருக்குள் உயிர்த்தெழுவேன். அதான் பேப்டிசம், அதான் ஞானஸ்நானம். தேவனுக்கு பிரியமாவலே. அப்போ நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் தான் உயிர்த்தெழுதலுக்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. தேவனுக்கு பிரியமாவலே. அப்போ நாங்கள் பார்க்கிறோம், தத்துவங்கள் எல்லாம் பொய்யாகி விடுகிறது. இந்த பிரபஞ்சத்தின் தேவர்கள் எங்கே என்று பவுல் கேட்கிறார். இந்த பிரபஞ்சத்தின் இந்த உலகத்தின் தேவர்கள் எங்கே? தத்துவ ஞானிகள் எங்கே? தேவனுக்கு பிரியமாவலே. எல்லாரும் மரித்து விட்டார், தத்துவங்கள் அழிந்து விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தத்துவமும் இன்றும் நமக்கு இருக்கிறது. தேவனுக்கு பிரியமாவலே. கடைசியாக நாங்கள் பார்க்கிறோம் 1 யோவான் 3:16 வாருங்கள். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமாவலே. அப்போ அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவை நாம் ஏன் விசுவாசிக்க வேண்டும்? பாவத்தில் மரித்த எங்களுக்கு புதிய ஜீவனை கொடுத்தார். எல்லோரும் வெறுத்த போது எங்களை ஏற்றுக்கொண்டார். பாவத்தினால் நான் கூனி போயிருந்த போது என்னை கட்டி அணைத்தார். பிதாவுக்கு முன்பாக என்னை நிறுத்தினார். தேவனுக்கு பிரியமாவலே. இயேசுவை விசுவாசிக்கும் போது நரகத்தில் இருந்தும் நியாய தீர்ப்பில் இருந்தும் தப்பித்துக் கொள்ளுகிறோம். தேவனுக்கு பிரியமாவலே. இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது எல்லோரும் வெறுத்த போது தேவன் என்னை அணைத்தார். நான் பாவத்தில் கூனி குறுகி இருந்த போது தேவன் என்னை அணைத்தார், கட்டி அணைத்தார். வாவன்னு சொன்னார். தேவனுக்கு பிரியமாவலே. அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நரகத்தில் இருந்தும் நியாய தீர்ப்பில் இருந்தும் நாங்கள் தப்பித்துக் கொள்கிறோம். தேவனுக்கு பிரியமாவலே. இது ஒரு அற்புதமான
ஒரு வார்த்தை. ஆமென். ஏனென்று சொன்னால் இதுக்கு அர்த்தம் என்னென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிதாமகன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எல்லாம் எல்லாமானவர். வேறு யாரும் இந்த உலகத்தில் நியமிக்கப்படவில்லை. தேவனுக்கு பிரியமானவர். ஆகவே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். தத்துவங்கள் ஃபிலோசபி எல்லாம் அழிந்து விட்டது. இயேசுவின் வார்த்தைகளோ இன்றும் அவர் சொன்ன என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் அழிவதில்லை என்று சொல்லி, அழிந்து போவதில்லை என்று சொல்லி. கிரேக்க தத்துவங்கள் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டோட்டல், மகா அலெக்சாண்டர், எல்லாம் அழிந்து விட்டது அவனுக்கு பிரியமான. ஆனால் இந்த நித்திய ஜீவனான வார்த்தை உண்டும் அழியாமல் இருக்கிற காரணம் என்னென்னு சொன்னால் அது உயிரோடு இருக்கிற வார்த்தை. ஆமென். ஜீவ புஸ்தகம், இந்த புத்தகத்தில் இருக்கு, இந்த பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் உயிரோடு இருக்கிற வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாம் கர்த்தரை விசுவாசிப்போம். நாம் அடுத்த காலம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கொம்யூனியனுக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த நாட்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது.